கவனிமா எக்ஸாம்பிள் 2.28 given என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா z equal to cos theta plus I sin theta கொடுத்திருக்காங்க. Show that z power n plus 1 by z power n equal to 2 cos n theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரெண்டு ப்ரூஃப் இருக்கு. ப்ரூஃப் 1 ப்ரூஃப் 2 ரெண்டு இருக்கு. செகண்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? z power n minus 1 divided z power n equal to 2i into 2i into sin n theta அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரி கவனிங்க. கவனிப்போம். இப்ப z என்னப்பா கொடுத்துருக்காங்க? cos theta plus I sin theta. நான் இதனுடைய மாடுலஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். மாடுலஸ் வேல்யூ என்னமா இருக்கும்? மாடுலஸ்னாவே ஸ்கொயர் ரூட்டா? மாடுலஸ்னாவே என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ரூட்டா ரியல் பார்ட் ஸ்கொயர். என்னமா ரியல் பார்ட்? cos theta. அப்ப cos square theta plus imaginary part என்ன? sin square theta. இப்ப வேல்யூ என்னமா கிடைக்கும்? 1 sin square plus cos square வேல்யூ என்னது? 1. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் 10thலயே. sin square theta plus cos square theta equal to 1. இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம z bar எப்படி எழுதலாம்? 1 by z அப்படின்னு எழுதலாமா? z bar எப்படிமா எழுதலாம்? 1 by z அப்படின்னு எழுதலாம். இப்ப எழுதுங்க பார்க்கலாம். அப்போ z barங்கிறது 1 by z. 1 by z வேல்யூ என்னமா? கவனி 1 by z வேல்யூ z bar தான். அப்போ இங்க zங்கிறது cos theta plus I sin theta. அப்ப இது கான்ஜுகேட் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? cos theta minus I sin theta. சரியாமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? z பவர் n வேணும் and 1 by z பவர் n வேணும். கரெக்டா? சொல்லுங்க பார்க்கலாம். கவனி z பவர் n equal to z வேல்யூ என்ன? cos theta plus I sin theta பவர் n. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு? டிமோவைஸ் தியரம் ஃபார்மட்ல இருக்கா? இந்த பவர் என்ன பண்ணலாம்? அதாவது cos theta plus I sin thetaங்கற ஃபார்மட்ல இருந்துச்சுன்னா நாம பவர் எங்க அப்ளை பண்ணுவோம்? ஆங்கிள் கூட மல்டிபிள் பண்ணுவோம். plus I sin n theta. கரெக்ட்டாமா? 1 by z பவர் n என்ன? 1 by z வேல்யூ என்ன? cos theta ஆமா? cos theta minus I sin theta. பவர் என்னது? n. அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். cos n theta minus I sin n theta. இது ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. இது ஈக்குவேஷன் 2 வச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன கேக்குறாங்க? ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன பண்ண சொல்றாங்க? ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க. ரெண்டாவது ப்ரூஃப் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. சொல்லு பார்க்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணு. 1 plus 2. சொல்லுங்கம்மா. z பவர் n plus 1 by z பவர் n equal. z பவர் n என்னம்மா? cos n theta plus I sin n theta. plus 1 by z பவர் n வேல்யூ என்ன? minus I sin n theta. இது எதுபா கேன்சல் ஆகும்? 2 times இருக்கா? therefore 2 cos n. That's our first proof. ஓகேவாமா? செகண்ட் proof என்னப்பா? ரெண்டு என்ன பண்ணணும்? செகண்ட் proof மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ண பார்க்கலாம். கவனிங்க. 1 minus 2. equation 1ஐயும் 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணு. அப்ப என்ன கிடைக்கும்? 1 sorry z power n minus 1 by z power n equal to z power n வேல்யூ என்னமா? cos n theta minus plus I sin n theta. கவனிங்க. சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நாம என்ன பண்ணணும்? செகண்ட் ஈக்குவேஷனை சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் சைன் இங்க என்ன இருக்கு? பிளஸ் காஸ் தீட்டாவா? அப்ப என்ன ஆயிரும்? மைனஸ் காஸ் n தீட்டா. இங்க மைனஸ் இருக்கிறது என்ன ஆயிரும்?
சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணி போட்டுங்க. இப்போ இது காஸ் காஸ் கேன்சல் ஆயிருமாமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். z power n minus 1 by z power n equal to 2i hence the proof mark. 3 மார்க்ல கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் சம் கொஞ்சம் பாத்துங்க. ரொம்ப ஈஸியான சம்ஸ் இதெல்லாம். ரிப்பீட்டட் क्वेश्चंस அண்ட் ஈஸியான சம்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோ. ரொம்ப ஈஸியான சம்ஸ்மா அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ். நான் இப்ப அடுத்த சம் போலாமா? கவனி. எக்ஸாம்பிள் 2.29 சிம்பிளிஃபை கேட்டிருக்காங்க. இப்போ எப்ப நம்ம டிகோஎஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம்? பவர் வந்துட்டு cos θ plus i sin θ ஃபார்மட்ல இருந்தா டைரக்டா நம்ம பவர் என்ன பண்ணிக்கலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். பட் அதுல இன்னொரு அந்த டிகோஎஸ் தியரில இன்னொரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க. cos sin θ plus i sin θ வடிவில் இருந்துச்சுன்னா நாம i வெளியே எடுத்தா என்னப்பா கிடைக்கும்? i காமனா நான் வெளியே எடுத்தா என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். காஸ் வந்து என்னவா மாறிடும்? சைன் வந்து என்னவா மாறிடும்? காசா மாறிடும். மைனஸ் i sin θ மாத்தி கொடுத்துருப்பாங்க. நீ எக்ஸ்பேண்ட் பண்ணா அந்த ஆன்சர் தான் வரும். i உள்ள மல்டிபிள் பண்ண பாருங்க. i into cos θ i into cos θ sin θ plus i into cos θ. இதை உள்ள மல்டிபிள் பண்ண பாருங்க. i into cos θ i cos θ மைனஸ் i into i என்ன ஆயிரும்? i ஸ்கொயர். i ஸ்கொயர் வரும்போது மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? பிளஸ் sin θ அப்படியே இருக்கு பாருங்க. இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க முதல்ல மாத்தணும். அப்பதான் நம்ம பவர் உள்ள கொண்டு வர முடியும். சொல்லுங்கம்மா. முதல்ல LHS எழுது பார்க்கலாம். சாரி, சிம்பிளிஃபிகேஷன் क्वेश्चन எழுதுங்க பார்க்கலாம். sin pi by 6 plus i into cos pi by 6 power 18. இப்ப நாம என்ன பண்ணலாம்? i காமனா வெளியே எடுக்கலாம். i காமனா வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா இங்க பவர் என்னப்பா இருக்கு? அப்ப 18 சேர்ந்து தானே வெளியே வரும். i நான் இங்க காமனா பிராக்கெட் விட்டு வெளியே எடுக்கும் போது பவர் என்னமோ அதுவும் என்ன பண்ணுவோம்? கூட வெளியே வந்துடும். அப்ப இதை எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சைன் என்னவா மாறும்? என்ன பண்றீங்க செய்யலாம்? சொல்லு பார்க்கலாம். பவர் என்னப்பா? பவர் 18. இப்ப நம்ம ஐனுடைய பவரை எப்படி நம்ம ஷார்ட்டா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? எதால டிவைட் பண்ணோம்? இப்ப 18 4 ஆல டிவைட் பண்ணா 4 4 16 ரிமைனிங் 2 ஆமா? அது ஐனுடைய பவரா ஆன்சரா வருமா? ஐனுடைய பவர் ரிமைண்டர் என்னவோ அது போட்டுங்க. i ஸ்கொயர். இங்க சொல்லுங்கம்மா. இப்போ பவர் அப்ளை பண்ணுங்க. cos 5/6 இருக்கு. இந்த பவர் எங்க வந்துரும்? மல்டிபிள் வந்துருமா? ஆங்கிள் கூட. then minus i sin 5/6. இந்த பவர் என்ன பண்ணும்? ஆங்கிள் கூட மல்டிபிள்ல வந்துரும். இப்ப கேன்சல் பண்ண பார்க்கலாம். 1 3 இங்க 1 3 i ஸ்கொயர் வேல்யூ என்னமா? -1. cos 3 வேல்யூ என்ன? cos odd number of. வெரி குட். என்னது? -1. sin என்னது? எல்லாமே 0 தான். அது odd நம்பரா இருந்தாலும் சரி ஈவன் நம்பரா இருந்தாலும் 0 ஆயிரும். 0 into i என்னது? 0. therefore minus into minus என்ன ஆயிரும்? that's our answer. சீக்கிரம் போட்டு பார்க்கலாம். இந்த சமயம் சீக்கிரம் போடுமா? முதல்ல இந்த 2.29 போட்டு பாரு, அப்புறம் இதை போட்டு போ. சார் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சொன்னேன்.
அந்த வெப்சைட் இல்லையா புரியல நீங்க பே பண்ணாதீங்க நான் அந்த 24 மெம்பர்ஸ் கூட இப்போ அமௌண்ட் ரெடிட்டேன் நீ ரிமைண்ட் கரெக்ட் சொல்றாங்க நாளைக்கு தான் தர முடியும் நாளைக்கு யாருக்கு நான் கூட்டி போகுது அது எனக்கு வந்து நாளைக்கு எது எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது 8 பேராமா 8 பேர்லாம் சுபஸ்ரீ அதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சுபஸ்ரீக்கு மட்டும் கிடையாச்சா ஏன்னா சமீபத்தில் ஆச்சு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது அந்தடிக்காத நீங்க அட்டா காய்கறி சொல்லிட்டாங்க சார் இங்கிலீஷ் எழுதுனீங்களா நான் சொல்ல கரெக்டா பாருங்க ஏமா சரி ஹவு டேர் யூ வா கரெக்டா 7 செகண்ட் 15 மேவா I can speak French. Everyone from here. Last night, past memory. Was sleeping on. Yes, sir. Eat class. Where memory? About sir. I would. I know that. Fast வரணும் லிமிட் வரணும் அவ்வளவுதான் கன்சிஸ்டன்ட் தானா இதுதானா கலெக்டடா இல்ல வாஸ் கலெக்டடா கலெக்டட் தானே இது பிரசன்ட் சண்டே எவ்ரி சண்டே ரெகுலரா உங்களுக்கு சிங்கிள் பிரசன்ட் சண்டே உங்களுக்கு டேஸ் ஏடா இதெல்லாம் என்ன பண்ணிருக்கா டைரக்டர் இருக்காரு JM said that
He was learning. Jayan said that he was learning English. Yes. போடு பாத்தியா? டேய் செம்ம போடு பாருடா நீங்க. சீக்கிரம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த மாடல் என்ன கிரியேட்டிவ் கேனாலும் போடுங்க. cos theta plus sin theta ன ஃபார்முலா இருந்துச்சுனா பவர் இருந்தாவே உடனே நம்ம எங்க போயிடணும்? d power is there போறோம். பவர் வந்து ஆங்கிள்ஸோட மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். யூலர்ஸ் ஃபார்ம் என்னது? யூலர்ஸ் ஃபார்ம் என்ன? e power i theta. இந்த ஃபார்ம் எடுக்கல அது. போலார் ஃபார்ம் r into cos theta plus i sin theta. போட்டிங்களா? சொல்லலாமா? சரி கவனி. நெக்ஸ்ட் क्वेश्चन नंबर एग्जांपल 2.30. அவனே பேசாத. ரெண்டு சம் போட்டு முடிச்சியா? டக் டக்னு அப்படியே பார்த்துட்டு வா. கணேஷ்கா யார் பேசுறது? ரீட் பண்ண பார்க்கலாம். क्वेश्चन 2.30. 1 plus 1 plus 1 plus 1 plus 1 plus 1 plus theta plus I sin 2 theta by 1 plus cos 2 theta minus I sin 2 theta. கவனி, இதே மாடல்ல எக்ஸசைஸ்ல ஒரு சம் இருக்குமா? எக்ஸசைஸ் 2.8ல question number 3. Find the value of read பண்ணுமாடா. One plus பூஜா என்ன பண்ற? பிளஸ் ஆமா. அப்புறம் நீ பிளஸ் ரீட் பண்ற. பிளஸ் மைனஸ் வித்தியாசம் தெரியல. சரி கவனி, சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. கவனிப்பா. இப்போ இந்த வேல்யூவை நான் ஒரு சிம்பிள் நோட்டேட் பண்றேன். இந்த வேல்யூ பதிலா z எடுத்துக்கவா. z equal to cos 2 theta plus I sin 2 theta எடுத்துக்கிறேன். இப்போ இது மாடுலஸ் வேல்யூ என்னமா? போன சம் போட்ட மாதிரி தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos ஸ்கொயர் 2 theta plus I வருமா? இமேஜினரி பார்ட் sin ஸ்கொயர் 2 theta. ஐய சேர்த்து எழுத கூடாது. இமேஜினரி பார்ட்னா ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் நம்ம எழுதணும். இப்போ இங்க பாருங்க, ஆங்கிள் சேமா இருக்கும்போது sin ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 1. இப்போ 1 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 1 தான். இப்போ இப்படி இருந்தா எப்படி எழுதலாம்? z bar equal to 1 by z of z bar equal to 1 by z. அப்ப z bar வேல்யூ என்னமா இங்க சொல்லுங்க. நீங்க டிவைட் எல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. இங்க z barனா என்னது? கான்ஜுகேட் எடுக்கணும்னு அர்த்தம். இங்க இந்த இடத்த என்ன பண்ணோம்? சைன் சேஞ்ச் ஆகும். ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் ஐனுடைய சிம்பிள் என்ன பண்ணோம்? ஆப்போசிட்டா மாறிடும்.
cos 2 theta minus I sin 2 theta. சரியாப்பா? இப்போ இதுல அப்ளை பண்ணுங்க. क्वेश्चन எழுதுங்க பாருங்க. क्वेश्चन சொல்லுமா? 1 plus cos 2 theta plus I sin 2 theta divide 1 plus cos 2 theta minus I power என்னப்பா? 30 வா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா நீ? இங்க பாருங்க. 1 plus இதுக்கு என்ன வேல்யூ நீ எடுத்துக்கிட்ட? Z. அப்ப Z நாங்க அப்ளை பண்ணுங்க. Z divide 1 plus இங்க பாருங்க. இந்த வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? Z 1 by Z. Z bar எடுக்காத. 1 by Z எடுத்துக்கோ. சொல்லுங்க. 1 by Z பவர் 30. இத சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 1 plus Z. இத LCM எடுத்தீங்கன்னா என்ன ஆகுமா? இங்க மல்டிப்ளை ஆகுமா? Z plus 1 by power 30. சொல்லுங்க பார்க்கலாம். 1 plus Z கவனி. இது டிவைட்ல இருக்காமா? டிவைட நான் என்ன பண்றேன்? மல்டிபிள்ல எழுதுறேன். அப்ப என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலா மாறுமா? Z by power இதுமா கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்கும்? Z power 30. Z வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? cos 2 theta plus I sin 2 theta power இது என்ன பண்ணலாம்? டிமோவிஸ் தியரம் பிரகாரம் பவர் எங்க கொண்டு வரலாம்? Yes, cos 60 theta plus I sin 60 theta. Hence the value. LHS என்ன இங்க எழுதும்போது கடைசியா ஆன்சரை இங்க LHS எழுதுங்க. பிரசன்டேஷன் அப்பதான் நீட்டா இருக்கும். வெறும் மொட்டையா ஈக்குவல் டு மட்டும் போட்டு எழுதக்கூடாது. ஓகேவாமா? பிரசன்டேஷன் இப்படி ஈக்குவல் அப்படி நேரா வர மாதிரி கரெக்டா பண்ணுங்க. இப்ப இருந்து நம்ம ட்ரெயின் அப் பண்ணாதான் நீங்க எல்லாம் அப்படியே வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த பேப்பரை வெளிக்கிறது செலிக்கிறது, அது மேலேயே ரைட் பண்றது, அது மேல சும்மா இப்படி ஸ்ட்ரைக் அவுட்னா ஒரு கோடு போடுறது கிடையாது. அப்படியே ரவுண்ட் ரவுண்டா ரிங் மாதிரி எப்படி போட்டுட்டு அப்படிலாம் பிரசன்டேஷன் பண்ணாத. அப்புறம் பிரசன்டேஷனுக்கு மார்க் பிடிக்க வேண்டியதா இருக்கும். பாத்துக்கலாம். சரி கவனி. நெக்ஸ்ட் இதுவும் அதே சேம் டிட்டோமா. இப்ப எதை வந்து Z நம்ம எடுக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். sin pi by 10 plus sin cos. எதுக்கு பேப்பர் புரட்டுறன்னு எனக்கு தெரியல. எதுக்கு பேப்பர் புரட்டுற? பக்கத்திலேயே அதே மாடல் இருக்கிற சம் தான் நான் சொல்ல வரேன். நாங்க உடனே அந்த நோட்ல எங்க இருக்குன்னு தேடுறது. சொல்ல பார்க்கலாம். இப்ப மாடலஸ் ஆஃப் Z எவ்வளவுமா? மாடலஸ் ஆஃப் Z equal to சொல்லுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் தான் பயன்படுத்த பண்ணுவாங்க. Square root of real part square plus imaginary part. Angle same இருக்கும்போது sin square plus cos square வேல்யூ என்ன? 1. இப்போ modulus of z equal to 1 அப்படின்னா z bar equal to என்னது? 1 by z. அதாவது நம்ம இப்படி போட்டிருப்போம். modulus of z square equal to 1 அப்படின்னா இதை z into z bar ன்னு எழுதலாம். இப்போ z bar equal to இந்த மல்டிப்ளை இருக்கிற z தான் இங்க வந்துரும். டிவைட் இப்படி பார்த்துருப்போம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்ல. ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் இருக்கணும் எல்லாம். இப்போ 1 by z வேல்யூ என்னமா? 1 by z வேல்யூ சொல்லுங்க. minus I cos pi by 10. இது அப்ளை பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10 பவர் என்னமா? என்னமா?
இது அப்ளை பண்ணுமா 1 பிளஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் z ஆஃப் டிவைட் 1 பிளஸ் பவர் என்னதுங்க 10 சொல்லுங்க பார்க்கலாம் சிம்பிளிஃபை பண்ணுங்க 1 பிளஸ் z மல்டிபிள் எழுதுனா இது என்னவா மாறும் எல்சிஎம் முதல்ல எடுத்துக்கலாமா எல்சிஎம் முதல்ல எடுங்க டிவைட் இங்க எப்படி இதை மல்டிபிள் பண்ணா z plus 1 by z power 10 சொல்லுங்கம்மா 1 plus z இந்த டினாமினேட்டரை நம்ம மல்டிபிள் எழுதும் போது என்னவா மாறும் z by z plus 1 மாறுமா பவர் என்னது இது z plus 1 னாலும் 1 plus z னாலும் 1 தான் இது கேன்சல் ஆகும் இப்ப z வேல்யூ என்னப்பா கொடுத்திருக்காங்க இப்படியே பவர் அப்ளை பண்ண முடியுமா இப்படியே அப்ளை பண்ண முடியுமா அப்ப என்ன பண்ணணும் என்ன வெளியே எடுக்கணும் ஐ காமனா வெளியே எடுக்கணும் அப்ப பவர் சேர்ந்து வரும் I பவர் 10 அப்ப இது என்ன மாறும் பவர் என்னப்பா இருக்கு 10 4 ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் 10 4 ஆல டிவைட் பண்ணா 2 4s are 8 remaining 2 அப்ப இது I ஸ்கொயர் ஆமா இங்க cos பவர் இருக்குன்னா 10 pi by 10 minus I sin 10 pi by 10 10 கேன்சல் ஆயிருமாமா I ஸ்கொயர் வேல்யூ என்ன -1 cos pi வேல்யூ என்ன sin என்னவா இருக்கும் ஆன்சர் என்ன கிடைக்கும் தட்ஸ் ஆர்மா இந்த क्वेश्चन எழுதியோ சீக்கிரமா இது போட்டு பாரு ரெண்டு ஒரே மாடல் சம்மா ரெண்டு அப்படியே போட்டு பாருங்க